அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஆங்கில மாதங்களில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றனர். இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கவிருக்கின்றது. இந்த மாதத்தில் புதன் இருமுறை பயிற்சியாகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பது குறித்து தான் இந்த பதிவின் மூலமா நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரக அமைப்பை பொறுத்தவரை டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்ர நிலையாக பின்னோக்கி நகர தொடங்குகின்றார். டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குகிறார். டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் மாத தொடக்கத்தில் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் இருக்கிறது. சகாயஸ்தான அதிபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவின் பார்வை உங்கள் ராசிநாதன் மீது பதிவதாலும் பல நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மாதம் முழுவதும் வக்ரம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். துணிந்து எடுத்த முடிவுகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்துவீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியும் கைகூடும். உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்போடு பல நல்ல காரியங்கள் நடைபெறவும் வழிபிறக்கும். வியாபார விருத்தி இருக்கிறது. தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாதம் முழுவதும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சனி மீது அவரது பார்வை பதியும் பொழுது உத்தியோகத்தில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் வரலாம். ஊதிய உயர்வுடன் வரும் மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைய வாய்ப்பு இருக்கிறது. மண் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12க்கு அதிபதி 8இல் சஞ்சரிப்பது யோகம்தான். திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வாரிசர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் பிரச்சனை தலை தூக்கலாம். உயர்ந்த மனிதர்களிடம் பகை உருவாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யக்கூடிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். தேக ஆரோக்கியம் சீராக. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். புதிய மனிதர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலை உயரும் என்றாலும் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாத பிற்பகுதியில் நன்மை ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரும். மாத மைய பகுதிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு இருக்கிறது. பெண்களுக்கு வருமானம் திருப்தியாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளை மேற்கொள்ளுங்கள். அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகலாம். பணவரவு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகலாம். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் கூடுமான வரை அளவோடு பேச வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் அடிக்கடி
அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகை கிடைக்கலாம். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கலாம். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரமடைந்துள்ள நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகலாம். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். போட்டியாளர்கள் பலமிழந்து போவார்கள். இழுபறி வழக்கு சாதகமாகும். வேண்டுதல்கள் நிறைவேற கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மற்றவர்களால் கவனம் சிதறலாம். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலையும் உருவாகும். செவ்வாயால் குடும்பத்திற்குள் நெருக்கடி உண்டாகலாம். டிசம்பர் 4 முதல் உங்கள் ராசிநாதன் புதனும் வக்ர நிவர்த்தி அடைவதால் சிந்தித்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்டு இருந்த வேலை நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு மாதம் முற்பகுதியில் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். விளைச்சலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படலாம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கான செல்வாக்கு உயரும். நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும். சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். வருமானம் பல வழிகளிலும் வர தொடங்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புடன் வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கலாம். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரமாகி இருப்பதால் வீண் செலவு கட்டுப்படும். அலைச்சல் குறையும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்குவார். எல்லா வகைகளிலுமே உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். திறமை வெளிப்படும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். பாக்கியஸ்தனத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பாதிப்பு விலகும். வம்பு வழக்கு சாதகமாகலாம். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும். தடைப்பட்ட வேலை நடக்கும். மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணமும் வரும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்த வேலை நடக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய வலிமை உண்டாகலாம். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சிறு வியாபாரிகள், உழைப்பாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு மாதம் முற்பகுதியில் சிறு சிறு நெருக்கடி ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை உண்டாகும். மேலும் இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன், சனி ஆகியோர் அனுகூல நிலைகளில் சஞ்சரிக்கின்றார்கள். சுக்கிரனும் சாதகமாக மாறுகிறார். வரவுக்கு ஏற்ற செலவு ஏற்படும். மாத பிற்பகுதியின் கடைசி வாரத்தில் நிதி பற்றாக்குறையும் ஏற்படலாம். குரு பகவான் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டு உள்ளதால் எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்கள் மன அமைதியை பாதிக்கலாம். குரு பகவானின் நிலை அனுகூலமாக இல்லை. ஆதலால் திருமண முயற்சிகளில் எந்தவிதமான முடிவு எடுக்க முடியாத குழப்பமும் இருக்கிறது.
மேலும் பரிகாரமாக தினமும் காலை மாலை இரு வேளைகளிலுமே ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வந்தால் போதும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.